இப்னு அவுன் என்று வரலாறு ஒரு மாமனிதரை சொல்லும். இப்னு அவுனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர் எந்த பிரச்சனையிலும் கோவப்பட மாட்டார்னு பேர். கோவமே படாத ஒரு மனிதர், டென்ஷன் ஆகவே மாட்டாங்க. அது அப்படிலாம் இருக்க முடியுமான்னு தெரியல. இருக்க முடியும்? காலத்துக்கும் கோவப்படாம டென்ஷனே இல்லாம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இப்னு அவுன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் இப்னு அவுன் இடத்துல இருந்த அந்த வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், நேருக்கு நேரா வந்து எதிரிகள் ஏத்து பேசுவாங்க, அவங்கள சிரிச்சியே சரி பண்ணிட்டு போயிடுவாங்களாம். அல்லாஹ் அந்த குணத்தை நசீபாக்கட்டும். அப்படி டீல் பண்ண பழகுனாங்க. ஒரு நாள் அவங்க போர்க்களத்துக்குன்னு ஒரு குதிரை வச்சிருந்தாங்க. அந்த குதிரை எப்படின்னா, யாரு பார்த்தாலும் அந்த குதிரை வேணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர்ட்ட சில பழக்கம், அல்லாஹ்வுடைய பாதையில போற குதிரை, அது ரொம்ப வீரமான குதிரை, சரியான வேகத்துல போகும். அந்த குதிரையை பார்க்க அழகா இருக்கும். குதிரை ஒன்றும் ராஜ கம்பீரமான குதிரையை வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குதிரை எப்பவும் கவர்ச்சியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா மற்றவங்க எல்லாம் விட அது முந்தி போயிடும். குதிரைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. எங்க எதிரி இருக்கிறானோ அது ஒரு 3 மைலுக்கு அப்பால் விளங்கிடும். எதிரிய 3 மைலுக்கு அப்பால். அதனாலதான் போருக்கு குதிரையை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. எங்கன தொந்தரவு இருக்கு, அது அந்த காலை உதறுண்டு எழுதுறாங்க. அப்படி அவர்களுக்கு வீரம் சொரிந்த குதிரை ரொம்ப அழகா இருக்கும். பார்க்க யாரு பார்த்தாலும் அந்த குதிரை நமக்கு வேணுமே நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அவங்க குதிரைய போருக்கு போயிட்டு வந்து தன் வீட்டு அடிமை இடத்துல சொன்னாங்க, இதை கொண்டு போய் கொஞ்சம் மேய்ச்சிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. இந்த குதிரை மேய்க்கிறதுக்குன்னு இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் மேய்ச்சிட்டு அதுக்கு தண்ணி கொடுத்து நல்லா கிளியர் பண்ணி கொண்டு வாண்டாங்க. அவர் கொண்டு போனார். கொண்டு போய் அதை திருப்பி கொண்டு வரும்போது அந்த குதிரை ஏதோ கொஞ்சம் நேரங்கள்ல அடம் பிடிக்கும். பத்தியெல்லாம் அடம் பிடிச்சிருக்கு. இந்த ஆள் என்ன பண்ணார், ஓங்கி அடிச்சிருக்கார் கன்னத்துல அடிச்சு அது கட்டுப்படல, அடம் பிடிச்சிருக்கு. கண்ணா பின்னான்னு அடிச்சு கம்ப வச்சு ஈட்டிய வச்சு கண்ணை குத்திட்டார். அடிமை, அவங்க வீட்டு அடிமை. அந்த குதிரையை ஒரு தண்ணியை காட்டி கொண்டு வர்ற போது பார்த்தா கண்ணு கலங்கி தொங்குது. பார்க்கிறவங்க எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. இப்னு அவுனுடைய குதிரையா? அட எவ்வளவு அழகான குதிரை, எவ்வளவு கவர்ச்சியான குதிரை. இதை ரசிச்சல்லவா அவங்க பயணம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு வச்சிருந்த குதிரை இப்படி அநியாயமா ஆக்கிட்டானே. அப்ப அவங்க பேசிக்கிட்டாங்க, இதுவரைக்கும் கோபப்படாத மாமனிதர் இன்னைக்குதான் அவங்க கோபத்தை பார்க்க போறோம். இவங்க கோபப்படாம இருக்க முடியுமா? அந்த குதிரைய இவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்து பாதுகாப்பா வளர்த்து தேவையான உணவை கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்குண்டே ஆளை வச்சு அந்த குதிரை சவாரிக்காக பயன்படுத்தின குதிரைய கன்னத்துல அடிச்சு முகத்துல அடிச்சு கண்ணை கலக்கி அது தொங்கிட்டு இருக்குது. அப்படியே கொண்டு வந்த போது ஒரு பெரிய கூட்டம் பின்னால ரகசியமா வந்து நிக்கிறாங்க. இன்னைக்குதான் அவங்க கோபத்தை பார்க்க போறோம். அவங்க அந்த குதிரையை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு லவ் கைர வஜி, முகம் அல்லாத இடத்துல அடிச்சிருக்கலாமப்பா. முகம் அல்லாத இடத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் முகத்துல அடிக்காதேன்னு சொன்னாங்களே. எப்படி டீல் பண்றாங்க பாருங்க. எப்ப குதிரை கொஞ்சம் மிரளுதுன்னா, கொஞ்சம் கட்டுப்படாம போகுதுன்னா இடுப்புல அடிக்கலாமே, காலில் அடிச்சிருக்கலாமே, முகத்திலே அடிக்கிறது அப்படி கூட கேட்கல. முகம் அல்லாத இடத்தில் இது நடந்திருக்கலாமே என்று சொல்லிட்டு பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும். யார? அந்த அடிமைய. அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும். ஆனாலும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். அந்த ஹுர்ருல்லி வஜிஹில்லா, அல்லாஹ்வுக்காக இன்று முதல் உனக்கு நான் உரிமை கொடுத்து சுதந்திரம் தந்து விட்டு நீ வீட்டுக்கு போயிடுண்டா. கோபப்பட்டு அவரை தண்டனை கொடுக்கணும், அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு கடுமையான ரணப்படுத்துற இடம் என்ன கிடைச்சிச்சுன்னா அவருக்கு உரிமை கிடைக்குது, சுதந்திரம் கிடைக்குது. ஏன்? அந்த குதிரையை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குதுப்பா, உன்னை உரிமை விட்டுடுறேன், நீ சுதந்திரமா இரு. பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உனக்கு பரக்க செய்யட்டும்.
முகத்துல யாரையும் அடிக்காத. அது அப்படி சொல்லல, அடிக்காத கூட சொல்லல, முகம் இல்லாத இடத்தில் இது நடந்திருக்கலாமே என்று சொன்ன போது அந்த சமூகம் பின்னால் நின்றவர்கள் சொன்னாங்களாம், அவங்க கோவப்படுவதற்குன்னு ஒரு இடம் இருக்கணும்னா இந்த இடம்தான், இங்கேயே கோவப்படவில்லையே, இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லவா இந்த மண்ணின் பாதுகாப்பு என்றார்கள். சங்கை மிக்கவர்களே, உலகத்தில் போக்கு என்பது அழகாகுவதற்கும் எல்லா வகையிலும் சமூகங்கள்ல இணக்கம் பாதுகாக்கப்படுவதற்கும் விரோத நிலைகளை இல்லாமல் ஆக்குவதற்கும் கோபத்தை தான் அடக்கணும்.